கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பன்னீர் 65. வாவ் சூப்பர். பன்னீர் 65னா அந்த சிக்கன் 65 செய்வாங்களா அந்த மாதிரியே செய்ய போகிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் பன்னீரில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. அது என்னென்னா, பன்னீரில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா வயதினரும் இதை தைரியமாக சாப்பிட்லாம். அதே மாதிரி இது வந்து பாலில் இருக்க சுகரை விட இந்த பன்னீரில் வந்து சுகர் கம்மியாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்ஸ் வந்து தைரியமாக பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். வாங்க இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பன்னீர் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் தேவையோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அரிசி மாவு, 4 ஸ்பூன் சோள மாவு, சின்னதாக பொடி பொடியாக நறுக்குன ஒரே ஒரு பச்சை மிளகா. இந்த மசாலா தான் இந்த 65க்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து வேறு ப்ராசஸும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஒரு 4-5 இலை கருவேப்பிலையை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக ஊற்றாதீங்க. தண்ணியாக ஆயிடுச்சுன்னா அது பன்னீரில் ஒட்டாது, 65 நல்லா வராது. அதனால் திக்காக பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் இன்னும் நிறைய நன்மைகள்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே, வேறு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது? ஆக்சுவலியாக 100 கிராம் பன்னீரில் 265 கலோரிஸ் இருக்குது. அதே மாதிரி 18.3 அளவு ப்ரோட்டீன் இருக்குது, 2.8 அளவு கால்சியம் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து கரோடின், ப்ராஸ்பரஸ் இருக்கிறதுனால மூட்டு வலி, பல்லு வலி, அந்த மாதிரி வலியெல்லாம் நமக்கு அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறதுனால அந்த வலியெல்லாம் நம்மளுக்கு சீக்கிரமாக சரியாகும். அதே மாதிரி இதில் கால்சியம் சக்தி ரொம்ப இருக்கிறதுனால எலும்புகளுக்கெல்லாம் நல்லா வலுவு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி விடாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இப்போ வந்து நம்ம 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பன்னீர் உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதோட சின்னதாக கூட கட் பண்ணலாங்களா? பண்ணிக்கலாம். இதோட சின்னதாக கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை வந்து அப்படியே வச்சிடலாம் நம்ம. அப்போ தான் வந்து அந்த மசாலா எல்லாம் ஃபுல்லாக நல்லா கோட்டாகி பன்னீரில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். சிக்கன் 65 கூட இது மாதிரி ஊற வைப்பீங்களா? அந்த மாதிரி இது ஊற வைக்கணும்னு சொல்கிறீங்க? ஆமாம், ஆனால் சிக்கன் 65க்கு நம்ம ஒரு 1/2 hour 1 hour வரைக்கும் ஊற வைப்போம். இதுக்கு அவ்வளோ நேரம்லாம் வேண்டாம். ஒரு 10 to 15 நிமிஷம் வச்சா போதும். இப்போ எல்லா பக்கமும் கோட் ஆகிடுச்சு பாருங்கள். பன்னீர் வந்து எப்போ வேணாலும் சாப்பிட்லாமா? மார்னிங், ஈவினிங், டே டைம், எனி டைம்? அதுக்கு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இல்லை. ஆக்சுவலி வந்து பன்னீர் வந்து கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நைட்டில் வந்து பன்னீர் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி மார்னிங்கில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக்ஃபாஸ்ட்டில், அது வந்து நம்ம அந்த நாள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு நல்ல எனர்ஜியாக இருக்கும். இப்போது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி 10-15 நிமிஷம் நான் வந்து வச்சுட்டேன். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெயில் பொரிக்கிறீங்களோ அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அந்த பன்னீரை வந்து ஒன்றா எடுத்து போடுங்க. கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வைக்கவே வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் பொரிக்கணும். இல்லை சிம்மில் கூட வச்சுக்கலாம். ஆனால் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா என்ன ஆகும், மேலே இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஹார்டாக பொரிஞ்சிட்டு உள்ளே வந்து நல்லா இருக்காது. இது வந்து ரொம்ப வேகணும்னு, ஆக்சுவலி பன்னீர் வந்து ரொம்ப வேகணும்லாம் கிடையாது. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் பரட்டி போட்டுக்கலாம். இதில் எண்ணெயில் எதுவும் ஸ்பெஷல் எண்ணெய் இருக்கா? எந்த எண்ணெயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமா? எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெயிலலாம் பொரிச்சோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. பட் மக்கள் வந்து எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்கவுங்க என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த எண்ணெயில் அவங்க பொரிச்சுக்கிறோம். சிறிது இந்த மாதிரி 2 ஒட்டிக்குதே அது வந்து அந்த மாவு வந்து நம்ம போடும்போது ஒன்றா ஒட்டிக்கிறதுனால அது ஆகிடும். ஆனால் அது ஃப்ரை ஆனோடனே அது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்களா? முடிஞ்சிடுச்சா? அவசரப்படாதீங்க. இன்னும் 2 ப்ராசஸ் இருக்குது. பொறுமையாக இருந்தால் தான் நம்ம டேஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட முடியும். அப்போ தான் உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் எனக்கு நல்லா கொடுக்க முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ கோல்டன் ப்ரௌனாக நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸஸாக இருக்க எண்ணெயெல்லாம் இந்த டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணிக்கோ. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குதுங்க. இப்போயே இன்னும் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. சூப்பராக இருக்குங்களா? சாப்பிட கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம டிஷ்யூ பேப்பரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு நம்ம கார்னிஷ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நான் வந்து ஒரு 4-5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பாதியாக கீறி
எண்ணெயை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா பச்சை மிளகா சம்டைம்ஸ் வெடிஞ்சிரும், அதனால் வந்து பார்த்து பொரிச்சுக்கோங்க. அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணி, ஏன்னா எண்ணெய் ஆல்ரெடி நல்லா காஞ்சி தான் இருக்குது. ஸோ அந்த பச்சை மிளகா அந்த எண்ணெயிலே பொரிஞ்சிரும். பாருங்கள், பொரிச்சு அதை வந்து இதோட நம்ம கொட்டியாச்சு. அதே மாதிரி கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் அதே எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓ, இப்போ இது அழகுபடுத்துறீங்களா? ஆமாம், அழகுபடுத்துகிறோம். அது கூடவே இது சில பேர் அந்த பச்சை மிளகா சாப்பிட்டா அவ்வளோ ஒன்றும் காரமாக தெரியாது, நல்லாயிருக்கும். ஏன்னா பன்னீர் உள்ளே வந்து காரம் இருக்காது. ஓகே, நான் இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்குறேன் அந்த பச்சை மிளகா எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக பன்னீர் பச்சை மிளகா. ஓகே, அவ்வளோதாங்க, நம்மளுடைய பன்னீர் 65 சூப்பராக யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னங்க, ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்னென்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.